ஹாய், வெல்கம் டு தமிழோவியா குட்டீஸ். நம்ம அமேசானில் அடுத்த ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்காக மிளகை போடலான்னு பார்த்தோம். நம்ம வந்து கொல்லிமலை மிளகை சூஸ் பண்ணியிருக்கோம். இது எதனாலனா எல்லா இடத்துலையும் மிளகு விளையுது. கேரளா, கன்னியாகுமரி இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே விளையுது. இந்த மிளகோட குவாலிட்டி எப்படி கெஸ் பண்ணுறாங்கன்னா, அது விளையிற இடத்த பொறுத்து, அந்த நிலத்தோட தன்மையும் அங்கே அடிக்கிற காற்றோட தன்மையும் பொறுத்து தான் அந்த மிளகோட குவாலிட்டி இருக்குது. மற்றபடி செடி எல்லாமே ஒன்று தான் எல்லா இடத்துலையும். அதேமாரி பார்த்தீங்கன்னா, வேர்ல்டுலேயே நம்பர் 1 காரம் அதிகமாக இருக்கிற மிளகுன்னு பார்த்தோன்னா கொல்லிமலை மிளகு தான் சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் ஆனால் கொல்லிமலை மிளகு எல்லா இடத்துலையும் ஃபேமஸாக இருக்குது. மற்ற இடத்தோட ரேட்டும் அதிகமாக இருக்குது. இந்த மிளகை வந்து நாங்கள் நேரடியாக விவசாயிகிட்டேருந்து வாங்கியிருக்கோம். அப்படி கொல்லிமலையில் இந்த மிளகை வந்து அவங்க எப்படி அறுவடை பண்ணி மிஷினில் போட்டு அந்த காய் தனியாக பழம் தனியாக பிரித்து அதை காய வச்சு டோட்டல் ப்ராசஸ் எப்படி பண்ணுறாங்கிறத இந்த வீடியோவில் நாங்கள் காமிச்சிருக்கோம். டோட்டலாக ஃபுல் வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொல்லிமலையில் நாங்கள் பார்த்துருக்க மிளகு தோட்டம் பாருங்கள். இதெல்லாமே வந்து சில்வர் சவுக்குன்னு ஒரு வகையான மரத்தில் தான் இந்த மிளகு கொடியை ஏற்றி விட்றாங்க. அவங்க வந்து மிளகு கொடியை நெட்டு ஒரு 5 வருஷம் கழித்து அந்த மிளகு வந்து அறுவடைக்கு தயாராகுதுன்னு சொல்கிறாங்க. செடியை பாருங்கள், பார்க்குறதுக்கு வெத்தலை கொடி மாரியே தான் இருக்குது. மிளகு நல்லா பழுத்து இருக்குது. இப்போ நான் கையில் எடுக்கிற மிளகை பாருங்கள். மேலே வந்து சிவப்பாக இருக்கு இல்லைங்களா, அது வந்து பழம். இந்த சிவப்பாக இருக்கிற பழத்தை வந்து அவங்க மேலே இருக்கிற தோலை எடுத்துட்டு உள்ளே இருக்கிற விதையை மட்டும் காய வச்சாங்கன்னா அது வந்து ஒயிட் பேப்பரு. கீழே பச்சை கலரில் இருக்குங்களா, அது அப்படியே தோலோடு அப்படியே காய வச்சாங்கன்னா அதுதான் வந்து பிளாக் பேப்பரு. கொல்லிமலை ஃபுல்லாகவே மிளகு தோட்டம் இப்படி தாங்க இருக்குது. இந்த மிளகு எல்லாமே வந்து ஒருத்தர் ஏணி போட்டு மரத்து மேலே ஏறி பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி பறித்து எல்லாத்தையும் கொண்டு போய் மிஷின் வச்சுருக்காங்க. அந்த மிஷினில் போட்டுட்டு அந்த கொத்து நடுவில் இருக்கிற சக்கையெல்லாம் தனியாகவும் மிளகையெல்லாம் தனியாகவும் எடுத்துடுறாங்க. இந்த மிஷினை பாருங்கள், இந்தாண்ட அப்படியே கொத்தோடு போட்டாங்கன்னா அந்தாண்ட மிளகு தனியாக, அந்த வேஸ்டேஜ் தனியாக வந்துடுது. பாருங்கள், மிளகு இந்த பக்கம் வந்துடும், வேஸ்டேஜ் அந்தாண்ட சைடில் போயிடும். இந்த மாதிரி மிளகை அவங்க பிரித்து எடுத்து ஃபுல்லாகவே காய வச்சு 1 வீக் காய வச்சு அதை வந்து மூட்டையாக கட்டி வியாபாரிங்கிட்ட அமுச்சு விட்டுறாங்க. பாருங்கள், படத்தாவை போட்டு காய வைக்கிறாங்க. அப்புறம் இதுக்குன்னே காரை போட்டு வச்சுருக்காங்க. கவர்மெண்ட்லேயே ஏதோ ஸ்கீமில் காரை போட்டு தருவாங்களாட்டிருக்கு. அந்த மாதிரி வந்து காரை போட்டு அந்த காரையிலையும் காய வைக்கிறாங்க. இப்படி தாங்க கொல்லிமலை ஃபுல்லாகவே மிளகு விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணி விற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் நாங்கள் கொல்லிமலையிலேருந்து தான் மிளகை பர்ச்சேஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி கொல்லிமலை மிளகு உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் ஆர்டர் ப்ராசஸ் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். இன்னும் கொல்லிமலையிலேருந்து ஒரு சில ப்ராடக்ட்லாம் நிறையா நாங்கள் போடலான்ட்டு இருக்கோம். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கும் அடுத்தடுத்த ப்ராடக்ட் என்னன்னு தெரியும். தேங்க்யூ.